ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்குறது, உங்கள் வீட்டில் வந்து எப்படி துளசி செடி வந்து இப்படி கொடை மாதிரி அழகாக பறந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு மூணு அந்த சைடு ஒரு 2-3 துளசி இருக்குது, நல்லா கொடை போல் சூப்பராக அப்படி ட்ரீ மாதிரி வளர்ந்து நிற்கும். மழை பெய்யறனால இங்கே பந்தலுக்குள்ளே நின்றுட்டு எடுக்கிறனால உங்களுக்கு அதை காமிக்க முடியல. அந்த மாதிரி வளர்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லிடலாம். ஏன்னா நான் நிறைய ஷார்ட்ஸில் அவங்க கேட்டவுடனே நான் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன். ஆனாலும் ஷார்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து பிரயோஜனமாக இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அதை தேடி எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கிறனால இதை நம்ம வந்து ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இது கொடை மாதிரி வளர்கிறதுக்கு ஒரே காரணம், இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி சீடு உருவாகும் போதே, பூக்கள் வரும்போதே இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடணும். நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படி ரொம்ப கவனமாக 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்துடுங்க. போன வாரம் தான் கட் பண்ணிட்டு போனேன். திருப்பியும் பாருங்கள், கம்ப்ளீட்டாக சீடுகள் இதெல்லாம் இருந்துச்சுனாவே நம்ம செடி வந்து ரொம்ப புஷ்ஷியாக வளராது. சரிங்களா? இது இப்படி வேஸ்ட்டாக நான் மழை ஒரு கையில் இது வச்சுருக்கனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி கீழே போட்டுட்டேன். ஆனால் எப்போவுமே கீழே போட மாட்டேன். கஷாயம்லாம் போடுறப்ப இந்த விதைகளை போட்டு தாங்க நான் கஷாயம் போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து இதிலேருந்து நிறைய பக்க கிளைகள் உருவாகி சூப்பராக புஷ்ஷியாக வளருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் கவனமாக பண்ணணும். ரெண்டாவது, இதை வந்து இப்படி கட் பண்ணலை அப்படின்னா இந்த துளசி செடியுடைய ஆயில் வந்து ரொம்ப கம்மிங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க, சீக்கிரமாக பட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து இதுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு உரம், அது என்ன உரமாக இருந்தாலும் சரிங்க, கொடுங்க. அப்போ தான் வந்து இது சூப்பராக அழகாக அதோட ஃப்ராக்ரன்ஸோட குஷியாக வளருவாங்க. இந்த பெருமாள் கோயிலில் கொடுப்பாங்க தெரியுமா, கிருஷ்ண துளசி, அதுதாங்க இது. தொட்ட உடனே அப்பப்போ மனம்னா மனம், அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வீட்லேயே கிடைக்குங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. டெய்லி மாடிக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேக வேகமாக எடுத்து கொஞ்சத்தை வாயில் போட்டுட்டு போனான். அப்பா, அந்த நாள் முழுக்க அந்த வாய் மனமாக இருக்கும். செம்மையான ஒரு ஃபீல் கிடைக்குங்க. கோயிலுக்கு போகாமலே கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஆத்ம திருப்தியும் ஹாப்பினஸும் கிடைக்குங்க. மனதுக்கு ஒரு அமைதியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் துளசி, எந்த வகை துளசியாக இருந்தாலும் மரம் மாதிரி அப்படி புஷ்ஷியாக, பார்க்கவே அழகு செடியாக அப்படின்னு கேட்குற அளவுக்கு சூப்பராக இலைகளோடு இருப்பாங்க. அதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துங்க. துளசியை கஷாயத்துக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க. நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். நம்மளோட சேனல்லையே ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் போட்டிருக்கேன். நான் கூட அன்றைக்கி ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறப்ப சொன்னேன், சட்னி வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னா, ஐயோ அது ஸ்மெல் வராதா அப்படின்னாங்க. நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொன்னாதாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியும். தேங்காய் சட்னியில் இதை போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.